தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கணாக விளங்கும் பராத்பர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த தர்ம சத்சங்கத்துல நம்ம பாரதத்தினுடைய திவ்ய புருஷரான, அதாவது ஆன்மீக உணர்வின் உருவகமாக திகழ்ந்த பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவருடைய பரமஹம்ச சாதனை பற்றி பாரதிய மக்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவருடைய ஆழ்ந்த தவத்தினால இந்த பாரத மண், காற்று அனைத்தும் பவித்திரமாகி உள்ளன. வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவத்தை அடைந்த பல மகா புருஷர்களுள் அவரும் ஒருவர். அதோட அவர் ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் இந்த மூன்றையும் இணைத்த சங்கமமாக அவருடைய ஆன்மீக சாதனை திகழ்ந்தது. இப்ப கடந்த 14ஆம் மார்ச் அவருடைய ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. அந்த மகா புருஷரின் சரணங்களில் நம்முடைய கோடி கோடி நமஸ்காரங்கள். இது போன்ற மகா புருஷர்கள் பாரதத்தில், இந்த புண்ணிய பூமியில் தோன்றியது நாம் செய்த மிகப்பெரிய சௌபாகியம். இன்று அத்தகைய அந்த மகா புருஷரான ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை சரிதம் மற்றும் அவருடைய முக்கியமான வழிகாட்டுதல்கள், அது இன்றைக்கு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ராமகிருஷ்ணர் ஆன்மீக உணர்வின் உருவகமாக திகழ்ந்தார். அதாவது பக்தியினுடைய ஆதர்சம், பக்தினா எப்படி உருவகப்படுத்தினாலும் அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு ஒரு பக்தியின் இலக்கணமாக அவர் விளங்கியவர். அதனால முதல்ல அவருடைய வாழ்க்கை விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த அவருடைய வாழ்க்கை விவரங்களை அறிவிப்பதற்கு முன்னாடி அவருடைய சரணங்களில் மீண்டும் நம்முடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஆன்மீக அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. நம்ம பல விஷயங்களை அதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய வாழ்க்கை சரிதம் மற்றும் அவருடைய வாக்கு எப்பேற்பட்டது அப்படின்னா, அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளியை தரக்கூடியது. அதாவது நம்ம ஆன்மீக வாழ்வே சிரேஷ்டமான உண்மையான வாழ்க்கை என்பதை நிரூபதி காண்பித்த பல மகா புருஷர்களுள் அவர்களும் ஒருவர். பாரதிய மகா புருஷர்களே வாழ்விற்கு சாந்தி என்ற பாடத்தை அருளியவர்கள். எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், எப்படி அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும், எப்படி அந்த சாந்தி என்ற உயர்நிலையை அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள். அப்பேற்பட்ட மகா புருஷர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய பிறப்பு 1836ஆம் வருடம் வங்காளத்தில் ஹூக்ளி நதியினுடைய சமீபமாக உள்ள காமார்புகூர் என்ற பெயருடைய கிராமத்தில் அந்தண குலத்தில் ஏற்பட்டது. அவருடைய பெயர் பிறப்பில் அவருக்கு கதாதரன் என்ற பெயர் இடப்பட்டது. அவருடைய தந்தையின் பெயர் திரு குதிராம் சாட்டோபாத்யாய். குதிராமினுடைய 3 புதல்வர்களில் கடைக்குட்டியாக ராமகிருஷ்ணர் அவதரித்தார். அவருடைய பிறப்பு சம்பந்தமாகவும் பல கதைகள் கூறப்படுகின்றன. ராமகிருஷ்ணனுடைய ஒரு தனிப்பட்ட இது என்னன்னா, சிறு வயதில் இருந்தே மிக அதிக அளவு பணிவான சுபாவத்தை அவர் இயல்பாகவே கொண்டிருந்தார். அவரது கவனம் முழுவதும் கிருஷ்ண சரிதத்திலேயே இருக்கும். எப்பொழுதும் அந்த லீலா வினோதங்களிலேயே மூழ்கி இருப்பார். தெய்வ பூஜையை எவ்வளவு ஸ்ரத்தையுடன் அவர் செய்வார் என்றால், சில சமயங்களில் அந்த பக்தி உணர்வு மேலிட்டினால் தன்மயமாகி தன் நினைவை இழந்தவராக மாறிவிடுவார். 16 வயதில் ராமகிருஷ்ணருக்கு உபநயனம் செய்யப்பட்டது. அப்பொழுது அவர் கல்வி கற்பதற்காக பாடசாலைக்கு அனுப்பப்பட்டார். ஆனா அந்த மாதிரியான ஒரு கல்வியில அவருடைய மனம் செல்லவே இல்லை. அவர் தன்னுடைய சகோதரரிடம் என்ன சொல்கிறார், அண்ணா, இது போன்ற கல்வியை கற்பதனால என்ன பயன்? தன தானியங்கள் நமக்கு கிடைக்கும், ஆனா அது எதுவுமே நிரந்தரம் இல்லையே. என் மனம் அவற்றை நாடவில்லை.
என்னுடைய மனம் பரமாத்மாவுடன் இணைய வேண்டும் என்பதையே விரும்புகிறது. அத்தகைய வித்யாவையே நான் கற்க விரும்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய சகோதரர்கிட்ட அவ்வளவு ஒரு சிறு வயதுல அவ்வளவு ஒரு ஞான முதிர்ச்சியோட அவர் கூறினார். காமார் புகூரிலிருந்து 3 மைல் தொலைவில் கிழக்கு திசையில் ஜெயராம்பாடி அப்படின்னு ஒரு கிராமம். அங்க இருக்கக்கூடிய சாரதாமணி முகோபாத்தியாயுடன் அவருடைய திருமணம் நடந்தேறியது. இது 1859ஆம் வருடம். அதாவது 5 வயது சாரதாமணி அம்மையாருடன் 23 வயதான ராமகிருஷ்ணருடைய அந்த திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு சாரதாமணி ஜெயராம்பாடியிலேயே இருந்தார். அவருக்கு 18 வயது ஆன பின்பு அவர் ராமகிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த தட்சிணேஸ்வரத்தை சேர்ந்தார். அங்கேயே அப்பவே ராமகிருஷ்ணர் ஒரு சன்னியாசிக்கு உரிய ஒரு வாழ்க்கை, தவ வாழ்க்கையை தான் மேற்கொண்டிருந்தார். அதற்கு ஏற்றாற் போல சாரதாமணி அம்மையாரும் ராமகிருஷ்ணரை தன் கணவராக கருதாமல் தன்னுடைய குருவாகவே கருதி அவருடைய சிஷ்யராக அந்த ஒரு உணர்வோடு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தார். அதற்கு பிறகுதான் சாரதாமணி என்பவர் சாரதா தேவி என்ற ஒரு பெயருடன் அவரும் தேவி ஸ்வரூபமாகவே போற்றப்பட்டார். அடுத்து ஒரு கேள்வி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மா காளி தானே தரிசனம் அளித்தாள் அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அது பற்றின விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ராமகிருஷ்ணர் பக்தியினுடைய ஆதர்ச உதாரணம். அதாவது காளி மாதாவினுடைய பரம பக்தர் அவர். அவருடைய பக்தி எப்படி இருந்ததுன்னா, அதாவது அவர் மாதா கோவில்ல பூஜாரியாகவும் இருந்தார். அவர் தினமும் கோவிலுக்கு பூஜை செய்ய போவார். அந்த பூஜை ஏதோ ஒரு செயலளவுல நடக்கிறது இல்லை. அவருடைய ஆழ் மன நிலையில அவர் முழுவதும் தன்வயமாகி தன் வயம் இழந்து அந்த ஒரு பூஜையை அவர் தினமும் செய்தார். ஆனா அவருக்கு ஒரு ஏக்கம், தேவியினுடைய தரிசனம் தனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவர் மனதில் மிக ஆழமாக பதிந்திருந்தது. ஒருமுறை அவருக்கு தோன்றியது, அதாவது தேவி இருக்கிறாள் என்றால் ஏன் எனக்கு மட்டும் தரிசனம் தரவில்லை? தேவியின் தரிசனத்திற்காக பெரிதும் ஒரு ஆதங்கத்துடன் அவர் பிரார்த்தனை செய்தார். எப்படி பிரார்த்தனை செய்தார் அப்படின்னா, ஹே தேவி, நீ உண்மையாய் இருக்கிறாய் என்றால் ஏன் என் முன் காட்சி தர மறுக்கிறாய்? அவருடைய இதயம் மாதாவின் தரிசனத்திற்காக மிகவும் ஆதங்கப்பட்டது, ஏங்கியது. அவருக்கு என்ன தோன்றியது என்றால், எனக்கு தேவியினுடைய தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன்? என்னுடைய வாழ்க்கையே முடித்துக் கொள்வதே சிறந்தது அப்படின்னு அவருடைய மனதில் ஒரு உச்சகட்ட எண்ணம் தோன்றி உடனே அவர் என்ன பண்ணினார், அந்த காளி மாதாவின் கையில் உள்ள அந்த ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்ட புகுந்தார். அப்பொழுது அந்த மூர்த்தியிலிருந்து பிரத்யட்சமாக மா காளி வெளிப்பட்டு அவரை தன்னோட சேர்த்துக் கொண்டார். இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமகிருஷ்ணருடைய மனதில் தேவியின் மீது உள்ள பக்தி பல மடங்காக பெருகியது. அவர் எப்பொழுதும் தன்னை பற்றி ஒரு சிந்தனையில் இருந்ததே இல்லை. எப்படி ஒரு சிறு குழந்தை எல்லாவற்றையும் தன்னுடைய அம்மாவிடம் வெளிப்படையாக கூறுமோ அதே போல அவர் தேவி மாதாவுடன் அவர் தினமும் உரையாடினார். மிகவும் சகஜமாக ஒரு சிறு குழந்தையின் மனப்பான்மையோடு அவர் அவருடைய நடவடிக்கை இருந்தது. அவருக்கு தேவி சொரூபமாக அவர் காளி மாதாவை பார்க்கவில்லை. அவளை தன்னுடைய சொந்த தாயாகவே அவர் கருதினார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தேவியினுடைய ஆணைப்படியே செய்தார். அவர் தினமும் அவருடைய அந்த தினசரி நடவடிக்கையில பூஜைகள்ல கூட பார்த்தோம்னா அந்த நெய்வேத்தியத்தை வெறும் நெய்வேத்தியமாக அவர் செய்யவில்லை. அந்த போஜனத்தை அவர் தன் கையாலேயே காளி மாதாவிற்கு தினமும் ஊட்டினார். தேவியும் அதை தினமும் ஸ்வீகரித்துக் கொண்டார். எப்போது அவர் காளி மாதாவின் அந்யோன்ய ஒரு சாநித்தியத்தில் இருந்தாரோ அப்பொழுது அவர் தன்னுடைய அந்த தேக புத்தி உடல் உணர்வை முழுவதும் இழந்தவராக காணப்பட்டார். அதாவது அந்த சமயத்துல பாடினார், ஆடினார், நினைவிழுந்தார், ரோமாஞ்சனம் அடைந்தார். நினைவு தெளிந்த நிலையில் ஒரு சிறு குழந்தையை போல தேவியை கூப்பிட்டார். தேவி எப்பொழுதும் அவருடைய கரங்களை பற்றி கொண்டிருக்கிறாள், அவரை வழிநடத்தி செல்கிறாள் என்று ஒரு உணர்வு அவரால் எப்பொழுதுமே உணர முடிந்தது. அடுத்து ஒரு கேள்வி, எவ்வளவு சாதனை செய்தாலும் செல்வத்தினுடைய மோகத்தை மீறுவது மிகவும் கடினம் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை எப்படி
ஜெயித்தார். அதுவும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். செல்வத்தின் மீதுள்ள மோகத்தை தூர விரட்டுவதற்காக அவர் வந்து என்ன செய்தார்னா, ஒரு கையில வந்து பணம் பொற்காசு அதை வைத்துக் கொண்டார், மறு கையில வந்து ஒரு கைப்பிடி மண்ணை வைத்துக் கொண்டார். இப்போ அவர் வந்து கூறினார், ஏ மனமே, எதன் மீது விக்டோரியா சின்னம் பொருத்திருக்கிறதோ அது இதுதான். இதன் மூலம் மனிதன் வந்து பல செல்வங்களை, வீடு சம்பத்துகளை வந்து வாங்க முடியும். ஆனால் ஞானம், உண்மையான ஆனந்தத்தை இதனால் பெற முடியுமா என்றால் பெற முடியாது. இப்ப மற்றொரு கையில் வந்து இப்பார், இது வந்து மண், இது வந்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது, வீடுகளை கட்டுகிறது, பல பெரிய பெரிய மூர்த்திகளை வந்து செய்வதற்கும் பயன்படுகிறது. ஹே மனமே, இவை இரண்டுமே, இந்த பொன்னாகட்டும் இந்த வந்து மண்ணாகட்டும், இவை இரண்டுமே ஜட பதார்த்தங்கள், இவை இரண்டும் சமானமானவை. இவற்றை வைத்து என்ன செய்ய போகிறாய் நீ? அதனால் இவற்றை விட்டொழிப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பணம், பொன், மண் மூன்றையும் கங்கையில் வீசி எறிந்தார். அடுத்து ஒரு கேள்வி, ராமகிருஷ்ணர் வந்து பக்தர்களுக்கு அளித்த முக்கியமான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு அதுவும் வந்து தெரிந்து கொள்ளலாம். ராமகிருஷ்ணர் வந்து அவருடைய பெயர்லயே அந்த அடைமொழி இருக்கு, பரமஹம்சராக திகழ்ந்தவர். பரமஹம்ச அந்த வார்த்தைக்கினுடைய சாதாரண அர்த்தம் என்ன அப்படின்னா பரமேஸ்வரன், பரமாத்மா, அதை குறிப்பதுதான் பரமஹம்சர். ஹிந்து தர்மத்தில் யார் வந்து சமாதியினுடைய இறுதி நிலையை அடைந்தவரோ அவரே வந்து பரமஹம்சர் என அழைக்கப்படுகிறார். பரமஹம்ச என்பது எத்தகைய ஒரு நிலை அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஜீவன் சம்சார பற்றுதல்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு அந்த சமாதி நிலையில் லயிக்கிறது. அத்தகைய ஒரு நிலைதான் பரமஹம்ச நிலை அப்படின்னு கூறப்படுகிறது. ராமகிருஷ்ணர் வந்து கூறுவார், அதாவது ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்ற இச்சை இருந்தால் அதற்கு முக்கியமாக நம்முடைய அகம்பாவத்தை விட்டொழிக்க வேண்டும். அகம்பாவம் தூர விலக்கப்படாவிட்டால் அஞ்ஞானம் என்ற படுதா விலகுவது மிகவும் கடினம். சத்சங்கம், நாமஜபம், தவம் போன்ற அந்த சாதனை மூலமாக அகம்பாவத்தை தூர விலக்க வேண்டும். அதோட மேலும் வந்து பல முக்கியமான வழிகாட்டுதல்கள், அவருடைய வாயிலிருந்து வந்த முத்தான அந்த வார்த்தைகள், அதுவும் வந்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, எதுவரை நம் மனதில் உலக இச்சை இருக்கிறதோ அதுவரை நம்மால் இறைவனை அடைய முடியாது. அடுத்து, இறைவனுக்கு வந்து பல ரூபங்கள், பல நாமங்கள், பல வழிமுறைகள். நாம் வந்து எந்த ரூபத்துல, எந்த வழிமுறையில, எந்த நாமத்தை கூறி வழிபட்டாலும் சரி, அதனால எந்த பாதகமும் இல்லை. ஆனா அதை காட்டிலும் முக்கியமானது, நம்ம மனதுல எந்த அளவு நம்ம வந்து முழு அர்ப்பணமாகி அந்த இறைவனை நமக்குள் உணர்கிறோமா, அதுதான் வந்து மிக முக்கியம். அடுத்து, உங்களுக்கு வந்து பைத்தியமாக விருப்பம் இருந்தால் உலக விஷயங்களில் பைத்தியம் ஆகாதீர்கள். அந்த இறைவன் மீது பித்து பிடித்து அந்த இறைவனின் மீது பைத்தியமாக மாறுங்கள் அப்படின்றது அவருடைய ஒரு வாக்கு. அடுத்து, பகவானிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள், செல்வம், பெயர் மற்றும் சுகம் போன்ற நிரந்தரமற்ற இந்த வஸ்துக்களின் மீது என்னுடைய பற்றுதல்கள் சிறிது சிறிதாக குறையட்டும். இது போன்ற முத்தான அந்த வழிகாட்டுதல்களை வந்து அவர் வந்து அவ்வப்பொழுது தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வழங்கினார். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, சுவாமி விவேகானந்தர் வந்து இந்து தர்மத்தை உலகறிய செய்தார். உலக மேடையில் வந்து அதை வந்து அந்த உலக பிரச்சாரம், தர்ம பிரச்சாரம் செய்து உலக மக்கள் அனைவருக்கும் அந்த இந்து தர்மத்தினுடைய மகோன்னதத்தை வந்து அவர் வந்து உணர செய்தார். அயல்நாட்டினருக்கு வந்து பாரதிய கலாச்சாரத்தின் சிறப்பை வந்து அவர் எடுத்துரைத்தார். சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய பிரதம சீடர். ராமகிருஷ்ணர் தன்னுடைய சிஷ்யனுக்கு தர்ம காரியம் செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை எவ்வாறு தந்தார், அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து முக்கியமான சீடர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிரதம சிஷ்யர் ஆவார். ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணார், ராமகிருஷ்ணரிடமே மிகப்பெரிய விவாதங்கள், சர்ச்சைகள் அதெல்லாம் வந்து செய்தார். பிறகு மெதுவாக குரு சாநித்தியத்தில் அவருக்கு வந்து ஆன்மீக தத்துவங்களுடைய பிரத்யட்சமான அனுபூதிகளை அவரால் உணர முடிந்தது. அதோடு கூடவே ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் மீது இருந்த அவருடைய ஸ்ரத்தை, பக்தி அதெல்லாம் வந்து பன்மடங்காக பெருகியது. சுவாமி விவேகானந்தர் எப்பொழுதும் என்ன கூறுவார் அப்படின்னா, என்னிடம் ஏதாவது ஒரு குணம் அல்லது ஞானம் இருந்ததுன்னா அது வந்து என்னுடையதல்ல, என்னுடைய குருவினுடையது. என்னிடம் ஏதாவது குறை காணப்பட்டால் அதுதான் என்னுடையது அப்படின்னு அவர் வந்து எப்பொழுதுமே சொல்வார்.
ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தனுடைய பல சந்தேகங்களுக்கு விடை அளித்து அவருக்கு வந்து மன தெளிவை ஏற்படுத்தியுள்ளார். இப்போ ஒரு நிகழ்வை பார்க்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. சுவாமி விவேகானந்தனுடைய தந்தை மறைந்த சமயம். அப்ப அந்த சமயத்துல அவருக்கு பெரிய கடன் சுமை அவர் மீது ஏற்பட்டது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து தன்னுடைய குரு ராமகிருஷ்ணரிடம் வந்து இதை பற்றி கூறிய பொழுது ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, துர்கா மாதாவிடம் உன்னுடைய குறையை போய் நீ வந்து சொல்லு, அவள் வந்து அதற்கான உபாயத்தை அவள் வந்து கூறுவாள் அப்படின்னு அவர் வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்ப விவேகானந்தர் உடனே வந்து இந்த காளி மாதா கோவிலுக்குள்ள செல்கிறார். ராமகிருஷ்ணர் வாசல்லையே வந்து உட்கார்ந்து விடுகிறார். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு விவேகானந்தர் வந்து கண்களில் கண்ணீர் பெருகும்படி வெளியில வருகிறார். வந்த பொழுது ராமகிருஷ்ணர் அவரை பார்த்து கேட்கிறார், என்ன காளி மாதா கிட்ட கேட்டியா அவருடைய குறை பத்தி அப்படின்னா, அவர் அடடா நான் மறந்து போயிட்டேன் அதை பத்தி அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இது போன்று ஒரு முறை அல்ல, 2வது முறை 3வது முறை, ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் அவர் வந்து கண்ணீரோடு வெளியே வருகிறாரே தவிர தன்னுடைய குறை என்ன என்பதை அவரால் துர்கா மாதாவிடம் சொல்லவே முடியவில்லை. அப்ப இறுதியாக அவர் வந்து மிக அழகான வார்த்தைகள் அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வந்து சொல்கிறார், இது என்னால முடியாத காரியம், நான் உள்ளே செல்கிறேன், மாதாவின் மூர்த்திக்கு முன்னால் நின்று கொள்கிறேன். அப்பொழுது என்னுடைய இந்த சுக துக்க பிரச்சனைகள் எவ்வளவு ஒரு அல்பமாக தெரிகின்றன. எனக்கு வந்து பசி, தாகம், தூக்கம், என்னுடைய உடல், தேக உணர்வு அனைத்தையுமே அந்த மாதாவினுடைய முன்னிலையில் நான் வந்து மறக்கிறேன். அப்ப இவ்வளவு ஒரு அல்பமான விஷயங்களுக்காக நான் வந்து மாதாவிடம் கேட்க வேண்டுமா? நான் பசியோடு இருந்தா என்ன, அதுவும் வந்து அவள் கொடுத்த வரம் தானே அப்படின்னு வந்து எனக்கு எதுவுமே கேட்க தோன்றுவதில்லை. மீண்டும் என்னை தேவியிடம் அனுப்பாதீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள், நான் வந்து என்னுடைய குறைகளை கேட்பதற்காக நான் தேவியிடம் செல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அப்ப பரமஹம்சர் வந்து அவரை பார்த்து சொல்கிறார், அதாவது எப்பொழுது கேட்பது நின்று விட்டதோ அப்பொழுதுதான் உண்மையான பிரார்த்தனை ஆரம்பமாகிறது. உன்னுடைய அந்தரங்கத்தில் பிரார்த்தனையாகிய விதை முளைவிட்டு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஆல விருட்சமாக வளர்ந்துள்ளது. உன்னுடைய இந்த நிழலின் கீழ் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் பார்த்து சொல்கிறார். சாதனையில் ருச்சி நிர்மாணமான பிறகு சுவாமி விவேகானந்தருக்கு என்ன தோன்றிச்சுன்னா, நான் வந்து கைலாய மலைக்கு சென்று அங்க தவம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது வந்து தன்னுடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் அவர் வந்து வெளிப்பட்ட பொழுது ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அவருக்கு வந்து உண்மையை உணர்த்துகிறார். அதாவது தேச மக்களினுடைய நிலை என்ன, அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் மூழ்கியுள்ளார், அவர்களுக்கு உதவ வேண்டியதுதான் உன்னுடைய கடமை, இப்பொழுது இமாச்சலத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு, நீயும் ஏகாந்தமாக ஆனந்தத்தில் மூழ்க நினைக்கிறார், அது வந்து இப்போது தேவையில்லை அப்படின்னு வந்து அவர் கூறி அனுப்புகிறார். அப்போது சுவாமிஜி வந்து பரதந்திரத்தில் மூழ்கி இருந்த இந்துக்களை அதிலிருந்து விழிப்படைய செய்வதற்காக தர்ம பிரச்சாரம் செய்வதற்கு ஆயத்தமாகிறார். அடுத்த ஒரு கேள்வி வந்து, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்து மக்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக எவ்வாறு வழிகாட்டுதல் வழங்கினார்? அதுல வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய மகான்கள், மிகப்பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள் அவர்கள் அனைவருமே ராமகிருஷ்ணரை தேடி அவங்க வந்தார்கள். அங்க அவருடைய முன்னிலையில அவர்கள் வந்து எல்லாவற்றையும் மறந்து மிகவும் பணிவோடு அவரிடம் வந்து வேண்டினார்கள். இது போன்று அவருடைய ஆன்மீக உச்ச ஆன்மீக உணர்வு நிலை அவ்வளவு ஒரு உன்னத நிலையில இருந்து இருந்தது. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் பார்த்தோம்னா ஒரு பித்து பிடித்தார் போலதான் இருந்தது. அதாவது இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஆன்மீகம் என்பது வந்து புத்திக்கு அப்பாற்பட்டது. புத்தினால ஏன் இப்படி பண்றார், எதற்காக இப்படி பண்றார் அப்படின்னு நம்ம புத்தியினால அதை வந்து விளங்கி கொள்ளவே முடியாது. ஆன்மீகம் என்பது புத்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று, அப்பாற்பட்ட ஒரு சாஸ்திரம். அதை வந்து ஸ்ரத்தை, அந்த சமர்ப்பண உணர்வு மற்றும் நிச்சல பக்தியினில் மட்டுமே வந்து உணர முடியும். இதே ராமகிருஷ்ணர் நிரூபத்தில் காண்பித்துள்ளார். இப்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை வந்து ஒரு மனிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து கேட்கிறார், நீங்களே வந்து இவ்வாறு கூறுகிறீர்கள், அதாவது என்னன்னா தேவி எவ்வளவு பிரம்மாண்டவானா, அவளுடைய ரோமத்திலும் அனைத்து பிரம்மாண்டங்களும் வியாபித்து உள்ளன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது
இங்க உங்க முன்னாடி இருக்கிற இந்த சிறிய மூர்த்தியிலேயா அந்த காளி மாதா இருக்க போகிறாள், இதையே நீங்க பூஜை செய்கிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறார். அப்ப ராமகிருஷ்ணர் அவரிடம் வந்து நேரடியாக பதில் சொல்லாமல் என்ன பதிலுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறார். சூரியன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து உடனே சூரியன் வந்து 9 லட்சம் மைல் தொலைவில் பூமியிலிருந்து பூமியை காட்டிலும் 9 லட்சம் முறை பெரிதாக உள்ளது. அதாவது சூரியன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறான் அப்படின்னு கேட்ட பொழுது பூமியை காட்டிலும் 9 லட்சம் முறை பெரியதாக உள்ளது அப்படின்னு அவர் வந்து பதில் சொல்கிறார். அப்போ ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்கிறார், அப்போ சூரியன் வந்து அவ்வளவு பெரிதாக இருக்கிறது நீங்களே சொல்கிறீர்கள், அப்ப ஏன் வந்து பார்க்கறதுக்கு இவ்வளவு சின்னதா தெரியுது அப்படின்னு அவர் கேட்ட பொழுது அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறார், ஆமா சூரியன் வந்து 9 லட்சம் முறை பெரிதாக இருந்தாலும் அது வெகு தொலைவில் இருக்கிறது இல்லையா, அதனால அது வந்து பார்ப்பதற்கு சிறிதாக உள்ளது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்ப ராமகிருஷ்ணர் அவருக்கு கூறிய பதில் என்ன அப்படின்னா, அதே போலதான் காளி மாதா உங்களிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளார், அதனாலதான் அவள் வந்து உங்களுக்கு மிகவும் சிறிதாக தெரிகிறாள். நானும் வந்து தேவியினுடைய மடியிலேயே அமர்ந்திருக்கிறேன், அதனால எனக்கு வந்து அவள் வந்து மிக பிரம்மாண்டமாக வியாபித்து தெரிகிறாள். நீ அவளை உன்னுடைய ஸ்தூல கண்களால் மட்டுமே பார்க்கின்றாய், நானும் அவளை ஸ்ரத்தையோடு இந்த அனைத்து பிரம்மாண்டத்தின் படைப்பின் சக்தி ஸ்வரூபமாக பார்க்கிறேன் அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார். அதாவது இந்த நிகழ்விலிருந்து நாம பல விஷயங்களை வந்து நம்மால கற்றுக்கொள்ள முடிகிறது. அவருடைய இத்தகைய அரிய வழிகாட்டுதல்களை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை நாம் அனைவரும் மேற்கொள்வோம். அவரது சரணங்களில் கோடி கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து இன்றைய இந்த சிறப்பு சத்சங்கத்தை நாம் வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.